நேசருக்காய் ஜீவித்திடுவேன். ஹல்லேலூயா. அவனை கர்த்தர் வழி நடத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாரை? 32ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 9-10 வசனங்களில் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவரை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஆமென் சொல்லுங்கள். இஸ்ரவேலே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நாம் அவருடைய பங்கும் அவருடைய சுதந்திரமுமாயிருக்கிறோம். ஆமென். ரட்சிப்பை பெற்று வேத பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு சத்தியத்திற்கு செவிசாய்த்து நித்தியத்திற்கு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நான் உன்னை பாழான இடத்திலும் அவாந்தர வெளியிலும் உன்னை கண்டுபிடித்தேன். தீங்குகளிலும் பாடுகளிலும் கஷ்டங்களிலும் உபத்திரவங்களிலும் சேற்றிலும் கிடந்த உன்னை நான் கண்டுபிடித்து என் ஜனமாய் உன்னை மாற்றி என் பங்கும் என் சுதந்திரமுமாய் உன்னை வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். அவனை கர்த்தர் வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்களும் நானும் எங்கோ இருந்த நம்மை, எப்படியோ இருந்த நம்மை நம்முடைய வாழ்க்கையில் சற்று கூட சிந்தித்து பார்க்கவில்லை. சேற்றில் கிடந்த நம்மை கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் பரிவும் அவருடைய நேசமும் நம்மை கண்டுபிடித்து அவர் தன்னுடைய காருண்யத்தினாலே தன்பக்கமாய் நம்மை சேர்த்து இன்றைக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்ற கனமான வேண்மை நமக்கு கொடுத்து அவருடைய புத்திர சந்தானம் என்கிற மகத்துவத்தை தெய்வம் நமக்கு தந்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி அவர் கடாட்சிக்கிற இருதயத்தை நம்மேல் திருப்பி, ஆமென் சொல்லுங்கள், விசாரிக்கிற கண்கள் நம்மேல் அவர் திருப்பி அவர் நம்மை நித்தமும் நடத்தி வருகிறார். அவனை கர்த்தர் இம்மட்டும் வழி நடத்தினார். நம்மை கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். இத்தனை மாதங்களும் எத்தனை கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனால் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வழிந்து போகாமல், நாம் தாட்சி அடைந்து போகாமல், தலைகுனிந்து போகாமல் அவர் மெச்சமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். சர்வ வல்லவர் நம்மை வழி நடத்தினார். இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறார், நானே உன் கரங்களை பிடித்து ஆச்சரியமாய் உன்னை வழி நடத்துவேன், உன் பாதையை செவ்வையாக்குவேன், கோணலானவைகளை செவ்வையாக்கி தருவேன், லிதியாதான் என்கிற வலு சர்ப்பத்தின் ஆவிகளை நிர்மூலமாக்குவேன், நீ போகும் பாதை சரியாயிருக்கும், நான் உனக்கு முன் செல்லுவேன், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், நீ போகும் ஒவ்வொரு அடிகளும் என்னுடைய பிரசன்னம் உண்டாயிருக்கும். அவர் முன்னே போவார், நீ அவர் பின்னே நடப்பாய். உன் கரங்களை அவர் பிடித்துக் கொள்ளுவார், நம் கரங்களை அவர் பிடித்துக் கொள்ளுவார். அவர் நம்மை தனிமையாய் விட்டு விடுவதில்லை. நாம் போகும் ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதிருக்கும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய சிறகுக்குள் நம்மை மறைத்துக் கொள்ளுவார். கர்த்தர் நம்மை வழிநடத்தி நீ எங்கே போக வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும், எத்திசை திரும்ப வேண்டும் என்று அவர் உனக்கு திசை காட்டும் கருவியாயிருப்பார். கர்த்தரே வழிநடத்துவார். அது என்ன தீர்மானம் செய்வதற்கு, என்ன முடிவெடுப்பதற்கு கர்த்தரே போதித்து நடத்துவார். கையை தட்டி ஹல்லேலூயா. போராட்டம் வந்தும் தேவன் தாங்கினார்.